ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு மெட்ரோ தேவையில்லை. ஏன்னா ஒரு மெட்ரோ சக்ஸஸ் ஆகணும், நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. நான் குறியிட்டு தான் என்னுடைய ட்விட்டர்லேயே போட்டிருக்கேன். ஒரு மெட்ரோ சக்ஸஸ் ஆகணும், ஒரு அளவான பாப்புலேஷன் இருக்கணும். அந்த பாப்புலேஷன் இருந்தால் தான் பெரிய சிட்டி. மெட்ரோனால என்ன அர்த்தம்? மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு தான் மெட்ரோ வந்துச்சு. மெட்ரோன்ற வார்த்தையே மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலிருந்து தான் அந்த வார்த்தை மெட்ரோனே வந்துச்சு. அதனால டெல்லி, பாம்பே, சென்னை போல பெரிய நகரங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அதோட கொஞ்சம் அதோட குறுகிய நகரங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக மற்ற விஷயங்களை எங்கள் திருச்சியில் செய்யலாம். நான் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் முன்னாடி விவாதமே வரல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் திருச்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டோட சட்டசபை திருச்சிக்கு வர வேண்டும், சில அமைச்சர்கள்லாம் திருச்சிக்கு வர வேண்டும், திருச்சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதுக்கு ஏர்போர்ட் நல்லா விரிவாக்கப்பட்டதை வரவேற்கிறேன். அதான் பல காரியங்களை சொல்லியிருக்கேன். திருச்சியை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்கள் இருக்கின்ற. என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு மெட்ரோ உகந்ததாக இருக்காது. இதற்காக ஒரு பொது விவாதம் நடக்க வேண்டும், பொதுமக்களையும் கேட்க வேண்டும், நிபுணர்களையும் கேட்க வேண்டும். அதனால் கருத்து பரிமாற்றம் நடப்பதாலேயே ரெண்டு பேருக்கும் ஏதோ போர், சர்ச்சை என்று சொல்வதெல்லாம் இல்லை. அதில் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நாகரீகமாக கருத்து பரிமாற்றம் இரண்டு அரசியல் பிரமுகர்களிடையே வந்திருக்காது. அதனால் தம்பி அருண்வை நான் பாராட்டுகிறேன், என்னோட கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டது. திடீர்னுலாம் கேட்கல, நான் திடீர்னு கேட்கவே இல்லை. ஏன்னாக்க நான் கேட்டதுக்கு நான் கேட்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக சென்னை மாநகர கூட்டத்தில் சென்னையுடைய மேயர் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருந்தார்கள். எங்களுக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 750 கோடி ரூபா ஒதுக்குனதில் நாங்கள் 529 கோடி செலவு பண்ணியிருக்கோம் கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் காலத்தில் இருந்து படிக்கிறதுல இருந்து இந்த கூவத்தை சுத்தம் பண்ணுற கதையை கேட்டுக்கிட்டே வரேன். ஆனால் என் கண்ணுக்கு அது பிரமாதமாக சுத்தம் பண்ணதா எனக்கு தெரியல. அதனால எங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னேன். வெள்ளை அறிக்கைனா இந்த 529 கோடி மட்டும் நான் கொடுக்கல. இவ்வளவு நாளாக கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா, என்ன மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக என் லெட்டரை படிச்சிங்கன்னா அது 2 பக்கம் லெட்டர் ரொம்ப டெக்னிக்கலாக டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். அதற்கு பதில் வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த பதில் வந்தவுடன் ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் அந்த பதிலின் அடிப்படையில் இருக்கும். கூவத்தை சுத்தம் பண்றதுல வெள்ளை அறிக்கை கேட்டல எதிர்வினை ஏதாவது வருமா? நான் ஏதாவது கெட்ட வார்த்தையாக பேசியிருக்கேன் எதிர்வினை வரதுக்கு. இது உங்களுக்கு என்ன, பத்திரிகையாளர் உங்களுக்கு கருத்து பரிமாற்றமே இல்லாமல் நீங்க அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்தை நான் முன்வைக்கிறது உங்களுக்கு புதுமையாக தெரிகிறது. இல்ல சார், கூட்டணி கட்சிகள் கேட்க வேண்டிய கேள்வி, எதிர்கட்சி கேட்க வேண்டிய கேள்வி, கூட்டணி கட்சி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் நான் ஒரு பிரதிநிதி, நான் ஒரு மக்கள் பிரதிநிதி. நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும், மக்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை வேணாலும் ஏற்றலாம். ஏன் கல்கட்டாவில் ரேப் நடந்தாக்க இங்கே ஒரு நம்ம கேள்வி கேட்குறோமா இல்லையா? அங்கே பொது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பது எங்களுடைய பெருமை.